இப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீடியோ போட்டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்து நீலாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்றாரு. அதாவது பொதுவெளியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து ஒருத்தரால் எப்படி இப்படி பேச முடியுது? தென் இஸ் அன் ஓப்பன் டிஎம்கே சப்போர்ட்டர். இப்படி அவரால் பேச முடியுதுன்னா இந்த ஃபினாமினாவை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? இது அந்த கட்சிக்கு தானே டேமேஜ். பிகாஸ் இஸ் ஐடென்டிஃபைடு வித் டிஎம்கே அண்ட் he has campaigned for DMK candidates the Lok Sabha elections and this election also, I was told. He's an open DMK supporter. அவங்க மேடைகளில் பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறவர். அவரோட நிகழ்ச்சி நிரலாம் முரசொலியில் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவங்க கட்சியே வெளியிட்டது. அவர் கேம்பெயின் போயிட்டு வந்தோன்னா ஸ்டாலினை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிச்சார். நோ, இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ டிஎம்கே மேன். தட் பர்சன் ஓப்பன்லி சேயிங் உப்பு போட்டு தான் நீ சோறு திங்கிறியான்றாரு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸா நீங்கள்லாம் வந்து கருணாநிதி இல்லைன்னா பிச்சை எடுத்துருப்பீங்கன்றாரு. அதாவது இப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவரால் எப்படி இப்படி பேச முடியும்? தே ஹவ் ஸ்மெல்ட் சம்திங். கிரவுண்டில் வந்து சுச்சுவேஷன் அவங்க வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தெர் ஆர் டிஸ்டர்பிங் there is a disturbing news for டிஎம்கே. அதோட வெளிப்பாடு தான் இப்படிலாம் இவங்க வந்து அந்த ஈகோ சிஸ்டம் பேசுறது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு நபர், அவர் பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அவர் என்ன சொல்கிறாரு, இவிஎம்ல டேம்பர் பண்ணிட்டாங்க. இது புதுசு இல்லையா சார்? ஒவ்வொரு எலெக்ஷனும் சொல்லுவாங்க. ஆமாம், இது வரைக்கும் அவர் சொல்லலைன்னா அது எப்போ சொல்லுவாங்கன்னா அவங்க ஜெயிச்சா சொல்ல மாட்டாங்க. 21 திமுக ஜெயிச்சப்ப அவங்க வந்து இவிஎம் டேம்பரிங்னு சொல்லலை, டிஎம்கே ஈகோ சிஸ்டம். 24 தமிழ்நாட்டில் இவிஎம் டேம்பரிங்னு இவங்க சொல்லலை, 40 ஜெயிச்சாங்க. நேஷனல் லெவலில் மோடி வந்து ஜெயிச்சது வந்து இவிஎம் டேம்பரிங்னு சொல்லிட்டு இவிஎம்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போகிற மாதிரி பிஜேபி அரேஞ்ச் பண்ணிடுச்சான். ஒருத்தனால இப்படி பேச முடியுதுன்னா இந்த அயோக்கியத்தனத்துக்கு, முட்டாள்தனத்துக்கு என்னதாங்க பொருள்? நான் கேட்குறேன். நான் இந்த நபர்களை வந்து பத்திரிகையாளர்கள்னு கூப்பிட்டு வந்து தொலைக்காட்சி வாதங்களில் உட்கார வைக்கிறது. நீ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு போடா, நீ எதுக்கு பத்திரிகையாளர்னு சொல்ற? ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏட்டில் அவர் அவரோட சுற்றுப்பயண விவரம்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க, அவர் புகைப்படத்தோட. அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தோன்னே திமுக தலைவர், முதலமைச்சர் அவரை அழைத்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அது ஒரு செய்தியாக வெளிவருகிறது. அவர் நீ பத்திரிகையாளர்னு கூட்டு வந்து டிபேட்ல உட்கார வைக்கிறேன். அப்ப இந்த மீடியா ஹவுசஸையும் நம்ம என்ன சொல்றது? மக்கள் எப்படிங்க நம்மளை ஏத்துப்பாங்க? மீடியா முகத்துல மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. நீ அரசியல் பார்வையாளர்னு போட்டுக்கோ, விமர்சகர்னு போட்டுக்கோ, அதுவே தப்பு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேம்பெயின் பண்ற ஒரு நபர் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, அரசியல் விமர்சகர்னு சொல்ல முடியாது. இஸ் அ பர்டிகுலர் பார்ட்டிஸ் மெம்பர். அவரை நீ திமுக தானே போடணும். அதே மாதிரி வந்து இப்ப பெரியாரிஸ்ட்னு தன்னை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் பெரியாரை வச்சு, பெரியாருன்ற உரைகளில் மட்டுமே வச்சு இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையே பார்க்கக்கூடிய நபர், அது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனம், கற்பனை கட்டாத முட்டாள்தனன்றது தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முட்டாளாவே இருந்திருப்போம், அது உரிமை. இந்த குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை எந்த அளவுக்கு காவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய பேர் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னதன் பின்புலத்தில் இவங்க இந்த வீடியோஸை போடுறாங்க சோலோவாக பேசி. அண்ட் இவர்கள் ஐடென்டிஃபைடு வித் திஸ் கைஸ் ஆர் டிஎம்கே, பேசிக்கலி டிஎம்கே. ஒன்று கேம்பெயின் பண்ணுறவங்க, இல்லை அவங்க மொழியையே பேசக்கூடியவங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இவிஎம்மை வந்து டேம்பர் பண்ணி விஜய்க்கு எல்லா ஓட்டும் போகிற மாதிரி, 80% ஓட்டு போகிற மாதிரி பிஜேபி பண்ணிடுச்சு. இது குஜராத்தில் மோடி பண்ணது. இப்படி போட்டு நீ வீடியோ போடுற. இப்போ இந்த போக்கு இது எவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் பார்க்குறவன் நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டானா? அதை பற்றின கவலையும் இல்லை. இன்னொன்று துப்புறான் அது கூட செகண்டரி. கேபிரியல் ஆஸ் அ டெமோக்ராட்டா இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையில் நீ ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் இப்படிலாம் நீ பேசுவியா? ஐடி ப்ரொஃபஷனில் பார்த்து நீ உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியான்னு கேட்குற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான, சர்வாதிகாரத்தனமான, கேவலமான ஒரு மனநிலை ஏதாவது இருக்க முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நியூ ஜென்ரேஷன் இப்போ
இவங்க பேசக்கூடிய அந்த திராவிட அரசியல் முற்போக்கு இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விரக்தியா? இந்த விரக்தி கையை விட்டு போகுது. நீ இந்த பழைய பெரியாரு திராவிடம் இதெல்லாம் வச்சு இனிமேல் வண்டி ஓட முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு.